வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இன்னைக்கு விதை விதைக்க போறோங்க. அதுக்கப்புறம் ஒரு அறுவடையும் பண்ண போறோம். அந்த அறுவடை பண்ணதை ஒரு சைட் டிஷ்ஷா பண்ண போறோம். அது என்னன்றதை பத்தி கடைசியா பார்ப்போம். முதல்ல விதை விதைப்பு. இந்த ஸ்பீக் சம்மர்ல போய் யாராவது விதை விதைப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா இந்த விதையை நம்ம கண்டிப்பா இந்த சம்மர்ல போடலாம். மே மாதத்துல போடக்கூடிய விதை தான் இது. இருந்தாலும் இன்னும் நம்ம கொஞ்சம் அக்னிலாம் முடிஞ்ச பிறகு போடலாமேன்னு யோசிச்சிருக்கலாம். வேற வழி இல்லாம இப்ப போட வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு தான் மண்கலவை ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. அது என்ன யூனிவர்சல் மண்கலவை தான். ஒரு பங்கு கொக்கோ பீட்டு, ஒரு பங்கு மண்ணு, ஒரு பங்கு தொழு உரம் போட்டு கொஞ்சம் இலைத்தழைகளை போட்டு கலந்து வச்சிருக்கேன். இந்த பேக்ல தான் நாம அந்த விதையை விதைக்க போறோம். இந்த பேக்கை பத்தி சொல்லவே வேணாம். ஏற்கனவே போன வீடியோலும் சொல்லியிருக்கேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ₹4க்கு ஒரு பேக் கிடைக்குமானா ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பேகு. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க. அதனால் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, புதுசாக மாடி தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேக்கை வச்சு ஆரம்பிக்கலாம். ஒரு ₹1000 நீங்கள் மாடி தோட்டம் ஆரம்பிச்சிடலாங்க. இந்த பேக் ₹200 தான் 50 பேகு. அப்புறம் கொஞ்சம் மண் வாங்க வேண்டியிருக்கும். ஒரு மூட்டை ₹150 அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் விதைகள் வாங்க வேண்டியிருக்கும். இதை வச்சு ஒரு ₹1000 நீங்கள் மாடி தோட்டம் இந்த ஜூன் மாதம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா அதை விட்டு ஆடி மாதம் ஆரம்பிக்கலாம். ஜூன் மாதத்தில் நம்ம கொடி வகைகள் எல்லாமே போடலாங்க. இந்த பேக்கில் தான் இப்போ நம்ம அந்த விதை விதைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஏன்னா இது வெறுமே பேக்கில் மண் போட்டால் காற்றுல பறந்து போயிடுது. ஒரு கையில் எடுத்து போட கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வச்சுட்டு இந்த பேக்கில் தேவையான அளவுக்கு மண்ணை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பாதி அளவுக்கு தான் மண் போட போகிறேன். ஏன்னா பாதி அளவு மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம விதைகள் போட்டுட்டு தேவைப்பட்டால் இன்னும் அப்புறம் முளைச்சி வந்த பிறகு மண் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேக்கில் போட்ட எல்லாமே போட்டிருக்கு, ஒன்றுமே தேவையில்லை. போன வீடியோவில் இந்த பேக்கை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த விதையை நாம் ஏன் இப்போ அவசரமாக விதைக்கணும் அப்படின்னா பாருங்கள், ரொம்ப அவசியமாக போயிடுச்சு இந்த விதை விதைக்கிறதுக்காக. இதுக்கு மண்கலவை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த சம்மரில் மாடி தோட்டத்தில் விதைகள் விதைக்கிறதுன்றது ஒரு அரிய வகையாக தான் இருக்குது. ஏன்னா மாடி தோட்டத்தை பராமரிக்கிறதே பெரிய பாதுகாப்பாக பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த பீக் சம்மரில் 2 தடவை தண்ணி விட வேண்டியிருக்கு. ஒரு தடவை காலையிலையும் தண்ணி விடுவேன். அதுக்காக கண்டிப்பாக 5 மணிக்கெலாம் நான் எழுந்திருவேங்க. ஏன்னா ஒரு 6 மணி 6:30 மணிக்கே பயங்கரமாக வெயில் கொளுத்தும். அதனால் மொட்டை மாடின்றதால நிறைய தெரியும் பாருங்கள். ஸோ நான் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி பால் மாறாமல் எழுந்துச்சி, ஏன்னா என் செடிகளை இத்தனை வருஷமாக வளர்த்துருக்கோம், அதை அப்படியே விட்டுற முடியாது. அதுக்காக தண்ணியை காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி, அதாவது காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு, அதாவது வெறும்னே இந்த காஃபி தான் குடிப்பேன், பால் வராது காலையிலேயே. பிளாக் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் பிளாக் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நான் மேலே தண்ணி விட்டுருவேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேக்கில் நம்ம போட்டு தொட்டியில் வச்சு எடுத்து வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் எடுத்து கையாளுறதுக்கு. ஒரு 10 பேக் கிட்ட இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஒரே மாதிரியான விதைகள் தான் போட போகிறோம். இந்த பீக் சம்மரில் நம்ம நிறைய விதைகள் போடலாங்க. ஆனால் கொஞ்சம் நல்ல ஷேடான இடத்துல உள்ள வீட்டுக்குள்ளேயே கூட வச்சிடலாம் விதைகள் போட்டு. அப்படி வச்சு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக வளரும், ஒன்றும் பயம் இருக்காது. ஒரு 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 மாதத்துக்கு அந்த அக்னி முடிகிற வரையும் கூட உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து வச்சு வைக்கலாம், மாடி தோட்டத்தில் வைக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ இந்த பேக் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி பாதி அளவுக்கு மண் போட்டதால் என்ன பண்ணேன், பாதி பாதியாக மடித்து விட்டுருக்கேன் பாருங்கள். மடித்து விட்டால் அதை அப்படியே மேலேயே இழுத்து விட்டுருந்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் படுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பாதி மண் கொட்டிட்டு அதை அந்த பேக்கே பாதியாக மடிச்சிட்டேன். பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம விதைகள் போட போகிறோம். ஏற்கனவே மண் வீட்டில் இந்த மண் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் தொழு உரம் கலந்து, அதுக்கு தேவையான தொழு உரத்தையும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பழைய மண்ணுன்றதால தொழு உரம் மட்டும்தான் கலந்தேன், வேறு ஒன்றுமே கொக்கோ பீட் எதுவுமே போடலை. ஆல்ரெடி அதில் கொக்கோ பீட்டு மண் எல்லாமே இருக்குது. நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதா இருந்தால் தொழு உரம், மண், கொக்கோ பீட், கொஞ்சம் இலைத்தழைகளும் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா நைட்ரஜன் சத்து, இலைத்தழைகளை நைட்ரஜன் சத்து கிடைக்கும். அது செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தொழு உரம் போடும்போது தரமான தொழு உரமாக போடுங்க. அது போட்டிங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு ரொம்ப உதவி பண்ணி நமக்கு செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. இப்போ நம்ம இதில் என்ன விதைகள் விதைக்க போகிறோம், இந்த மாதிரி பேக்கை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுவே எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், டடாங், இந்த விதையை தான் நம்ம விதைக்க போகிறோம்.
பார்த்தீங்களா? இது என்ன விதைன்னு தெரியுதா? அதாவது மலாட்டா வேர்க்கடலை தாங்க. இது ஆக்சுவலா விதை விதைக்கிறதுக்காக நான் வைக்கவே இல்ல. இது வந்து நம்ம ஊர்லேருந்து எனக்கு எப்பவுமே கொண்டு வந்து தருவாங்க. நாட்டு விதை நாட்டு காய்கள்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து இந்த வேர்க்கடலைய கொண்டு வந்து குடுப்பாங்க. எப்போ போனாலும் கொண்டு வந்து நமக்கு ஒருத்தர் குடுப்பாங்க. அவங்க இன்னைக்கு குடுத்துருந்தாங்க. இந்த பச்சை கிடைக்கல எனக்கு. அதனால வந்து காய வச்ச வேர்க்கடலை தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. சரி வேற என்ன பண்றது? வெறுமனே உரிச்சு சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்கு. இத கொஞ்சம் உரிச்சு ஊற வச்சு குழம்புலயோ, ஏதோ சைட் டிஷ்லயோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு, நேத்து நைட்டு தான் உரிச்சு ஊற வச்சேன். மறுநாள் காலையில எடுத்து பார்த்தா எல்லாமே முளைச்சு போயிடுச்சு. உங்களுக்கு சொல்லவே வேணாம். என்ன பண்ணலாம்? ஆஹா! முளைச்சு வந்துடுச்சே! இது நம்ம நட்டு விடலான்னு சொல்லிட்டு, எல்லா பேக்லயும் ஒரு 8 பேக் தான் ரெடி பண்ணேன். 8 பேக்லயும் தனித்தனியா 2, 2 நட்டு விட்டேங்க. முதல்ல 1, 1 தான் நட்டேன். சரி இன்னொன்னு நம்ம நட்டு விடலாம். எது நல்லா செழிச்சு வளருதோ அதை வச்சுக்கலாம். மத்தத எடுத்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு, இந்த மாரி நீங்க வந்து வேர்க்கடலைய இப்ப நம்ம நடறோம். இதுவும் நம்ம மாடி தோட்டத்துல புதுசா நட்டுருக்கோங்க வேர்க்கடல. இந்த பேக்ல நட்டுருக்கோம். ஸோ இந்த பேக்கே போதுமான அளவுக்கு இருக்கு. இதுல ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா நட்டு விட்டீங்களா போதும். நடுவுல அப்புறம் இப்ப மண்ணு வந்து பாதி தான் கொட்டியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு மண் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு இதுல. அப்போ கொஞ்சம் மண்ண போட்டு நல்லா பிரஸ் பண்ணி விடணும். அ சேடை ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. வயல்லலாம் சேடை ஓட்டுவாங்க. ஒரு பெரிய ட்ரம்ல மண்ண கொட்டி அப்படியே உருட்டி விடுவாங்க. அந்த வேர்க்கடலை செடி மேல. அப்போ வந்து நல்லா மண்ணு வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் குடுத்து அமுக்கி இருக்கும்போது, அது என்ன காய்கள் இன்னும் நல்லா வைக்கும்னு சொல்லுவாங்க. நாம வந்து மாடி தோட்டத்தில அது மாரி பண்ண போறதில்ல. மண் கொட்டும்போது கையாலேயே கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். நல்லா வளரும்னு சொல்லிட்டு வேர்க்கடல சாகுபடி பண்றவங்க சொன்னாங்க. அவங்க தான் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நட்டுருக்கேன்னு சொன்னோனே அவங்க வந்தாங்க. பார்த்துட்டு இந்த மாரி முளைச்சு வரத மேல வைக்கவே கூடாது. தப்பு பண்றீங்கன்னு சொல்லிட்டு, மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கும் இத பத்தி தெரியலங்க. புரிதல் இல்லாம, "இப்படி வச்சீங்கன்னா காஞ்சு போயிடும். இந்த வெயிலுக்கு காஞ்சு போயிடும்னு" சொல்லிட்டு, இப்படி தான் நான் எல்லாமே வச்சிருந்தேன். அப்புறமா அவங்க ஈவினிங்கா வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு விதைகள திருப்பி நடணும். தலைகீழா நடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நட்டு விட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திரும்பவும் நம்ம எடுத்து நட்டுருக்கோம். பாருங்க. இந்த நட்டு சூப்பரா வரும்னு தான் நெனைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, மாத்தி நட்டாச்சு. இது வந்து சிகப்பு குடமிளகா. நெறைய விதைகள் போட்டேன். ஒண்ணே ஒண்ணு தான் பொழைச்சு வந்தது. பாருங்க இது வந்து கொஞ்சம் தண்ணி விட விட வேர் தெரிய ஆரம்பிச்சது. இதுக்கும் மண்ணு கொஞ்சம் தொழு உரம் போட்டு ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வேர் காயாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் மண்ண சேர்த்து மண் கட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு கட்டி விட்டாச்சு. இதில பாருங்க நெறைய மொட்டுக்களும் நெறைய எடுத்திருக்கு. அ இனிமே தான் இது காய் வைக்க ஆரம்பிக்கும். இதுவும் நல்ல சம்மர்ல வளரக்கூடிய செடிகளும் ஒன்று. பச்சை மிளகாவும் நல்லா வளரும், குடமிளகாவும் நல்லா வளரும். அடுத்தது அவரியும் நல்லா வளரும். நாம இன்னைக்கு சைட் டிஷ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சொடக்கு தக்காளி தான் இன்னைக்கு பறிச்சுட்டு இருக்கேன். சொடக்கு தக்காளிய பத்தி சொல்லவே வேணாம். ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. கண் பார்வைக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி சொல்லவே வேணாம். எல்லா வித நோய்களுக்கும் இதுல மருந்துகள் இருக்குங்க. ஒரு அற்புதமான சொடக்கு தக்காளிய நம்ம வந்து கண்டுக்காம ரோட் சைட்ல இருக்குன்னு பார்த்துட்டு, பார்க்காத மாரி ஒரு பொக்கிஷத்த நம்ம வந்து இழந்துட்டு இருக்கோம். இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கூட தெரியும். நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. யூடியூப்லயும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இதோட மருத்துவ குணங்கள், இதோட பயன்கள் எல்லாமே தெரியுது. இந்த சொடக்கு தக்காளிய நான் சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா புளிப்புத்தன்மை நல்லாவே இருக்கு. அதுல வந்து விதைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு சுண்டைக்காக்குள்ள எப்படி இருக்கும் விதைகள், அதே மாதிரி தான் இருக்கு. இந்த சொடக்கு தக்காளி சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. டெய்லியே நான் இப்ப என்ன பண்றது, மாடியில வந்தா ஒரு 2 சொடக்கு தக்காளி எடுத்து சாப்பிட்டுறது. இன்னைக்கு அத வச்சு தான் நம்ம சைட் டிஷ் பண்ண போறோம். அந்த சைட் டிஷ்க்கு தேவையான என்னென்ன பொருட்கள்னா, வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். இல்லனாலும் பெரிய வெங்காயம் நீங்க போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு 50 கிராம் எண்ணெயில இந்த சின்ன வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த சைட் டிஷ் பண்றதுக்காக சொடக்கு தக்காளிய முதல்ல இப்ப சைட் டிஷ் பண்றேன். அதுக்கப்புறம் தக்காளி, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்தேன். தக்காளியும் ஒரு 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி போட்டுட்டு, அது கூட கத்திரிக்காவும் ஒரு 1/4 கிலோ அதையும் நல்லா வெட்டி இதோட நல்லா வதக்கிக்கணும். அ நல்லா அதாவது அந்த எண்ணெயில வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ, அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது எங்க அம்மா சொல்லிக் குடுத்தது. குழம்பு வைக்கும்போது எப்பவுமே வெங்காயம்லாம் வைக்கும்போது இப்படி தான் சொல்லுவாங்க. பாருங்க சொடக்கு தக்காளி கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. இத போட்டு நம்ம வச்சுக்கலாம். இத அப்படியே போடாம நம்ம என்ன பண்ணலாம், லைட்டா நசுக்கிட்டு போட்டீங்கன்னா, சீக்கிரமா வெந்துரும். அந்த மேல ஸ்கின் கூட கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்கும். அப்படியே முழுசு முழுசா போட்டீங்கன்னா, பட்டாணி மாரி தனித்தனியா நிக்கும். எனக்கு அது கொஞ்சம் இதுவா இருந்தது. உடன்பாடு இல்லாத மாரி இருந்தது. ஸோ லைட்டா நசுக்கிட்டு போடலாம்னு சொல்லிட்டு,
நசுக்கி போட்டேன். அந்த விதைகளும் நல்லா அந்த குழம்போட சேர்ந்து சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க. இவ்வளோதான் கிடைச்சது. ஆனா அடுத்த தடவ நெறைய கிடைக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த தடவ நம்ம வந்து வேற ஒரு டிஷ்ஷும் பண்ணலாம். இது வந்து எந்த டிஷ்ஷுன்னா, இது வந்து சப்பாத்திக்காக நான் ஒரு சைட் டிஷ் பண்ணிட்டுருக்கேங்க. அதுக்காக தான் இந்த சொளக்கு தக்காளி போட்டு சைட் டிஷ் பண்றோம். கொஞ்சமா இருக்கிறதால தான் இந்த கத்திரிக்காய் எல்லாம் போட வேண்டியதா இருந்தது. நெறைய கிடைச்சதுன்னா, நீங்க வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டாலே போதும். ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க விதைகள் எப்படி இருக்குன்னா, ஆ விதைகள் வந்து பாருங்க, ஒரு சுண்டைக்காக்குள்ள எப்படி இருக்குமோ விதைகள் அப்படிதான் இருக்கு. அ ந சூப்பரா இருக்கு ஆனா சாப்பிடறதுக்கு. சுண்டைக்காய் வந்து லேசா கசப்பு இருக்கும். இது கசப்பு தன்மை கூட இல்ல. கொஞ்சம் புளிப்பு தன்மையோட சூப்பராவே இருக்கு. குட்டியா இருந்தா மட்டும் தான் வந்து கசக்குதுங்க. பெருசா இருந்தா நல்லா புளிப்பாவே இருக்கு. இப்ப சப்பாத்தி நம்ம அதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த சப்பாத்தி மாவு எப்படி இப்ப செய்றதுன்னா, சாஃப்ட்டா சப்பாத்தி வேணுமா? அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, கோதும மாவோட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பால் அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சிட்டிங்கன்னா, நான் வந்து மிக்ஸியில தான் பெசஞ்சேன். அதுவே சூப்பரா இருக்கும் பாருங்க. இந்த மாரி உடனே பெசஞ்சு நீங்க அப்படியே சப்பாத்தி போடலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இத நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டான சப்பாத்தி வேணும்னா இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. இப்ப சப்பாத்திக்கு தான் நம்ம சைட் டிஷ்ஷா அத வைக்க போறோம். சொடக்கு தக்காளி. சப்பாத்தி முதல்ல போட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் எண்ணெயே விடல பாருங்க. ஏன்னா ஏற்கனவே அதில நெய்யி, எண்ணெய் எல்லாம் விட்டுருக்கோம். அதனால அப்படியே வெறும் திரட்டி போட்டாலே போதும். சூப்பரா வரும். சாஃப்ட்டா இருக்குங்க. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நீங்க எல்லாருமே இத ட்ரை பண்ணி பாருங்க. சாஃப்ட்டான சப்பாத்தி வேணும்னா, இந்த மாரி நான் சொன்ன அ அளவுல போட்டு பெசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சைட் டிஷ் சொடக்கு தக்காளி சைட் டிஷ் இருக்கு. அத தான் வச்சு சாப்பிட போறோம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சொட்டு எண்ணெய் கூட விடல. அப்படியே சூப்பரா சாஃப்ட்டா இருக்கும். எப்பவுமே சப்பாத்திக்கு நான் இப்படி தான் மாவு பெசையறது. அதுக்கப்புறம் சொடக்கு தக்காளி சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அதையும் நாம எடுத்து வச்சு சாப்பிடலாம். அ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க சொடக்கு தக்காளி சப்பாத்தி சைட் டிஷ்ஷுதால அது கூட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா, கொஞ்சம் தயிர் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அல்டிமேட்டா இருக்குங்க. நம்ம சாதாரண சாதத்துக்குன்னா நீங்க அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்குன்றதால கொஞ்சமா கர்ட் போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் 50 இது மட்டும் ஒரு என்னது ஒரு 1/2 டம்ளர் போட்டுக்கோங்க போதும். சின்ன டம்ளர்ல ஒரு 1/2 டம்ளர் போட்டிங்கன்னா, சைட் டிஷ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப அத வச்சு தான் நம்ம சாப்பிட போறோம். நான் ஏற்கனவே சாப்பிட்டதால ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த சொடக்கு தக்காளியோட அ தனியா எதுவும் தெரியல. சூப்பரா இருக்கு இந்த சைட் டிஷ்ஷு. சப்பாத்தியோட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. இந்த மாரி செஞ்சு நீங்க சாப்பிடுங்க சொடக்கு தக்காளிய. இத கண்டிப்பா ரோட் சைட்ல இருந்தா கூட பறிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளவு எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ஓகே. பாய். நாளைக்கும் நம்ம சில விதைகள் போட போறோங்க. விதைகள் போட்டு நல்ல ஷேட்ல வீட்டுக்குள்ளே வச்சிட போறேன். நல்லா வளர்ந்து வந்துரும். ஓகே. இது பாத்து தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டா இருந்தது. சொடக்கு தக்காளி சேர்ந்ததால அந்த புளிப்பு தன்மை ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதனால தக்காளி கம்மியா போட்டு சமைச்சேன். ஓகே.